மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து கைதி படலம் என்பது இந்த ரஃபாவுடைய நடவடிக்கைக்கு அப்புறம் அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கூடிய இந்த வேலையில அங்க இருக்கக்கூடிய பில்டிங்குகள், அதாவது சொந்தமாக கட்டி இவ்வளவு ஆண்டு காலமாக மேற்கு கரையில் இருந்த பலஸ்தீன் மக்களுடைய வீடுகள் பில்டோசர் வைத்து, இங்க எப்படி யோகி பில்டோசர் வைத்து முஸ்லீம் வீடுகளை இடிக்கிறான், அது போல அந்த இடத்துல இன்னைக்கு யூத ஜியோனிச தீவிரவாதிகள் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் வீடுகளை இடித்து கொண்டிருக்கிறார்கள், தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு வீட்டை இடிச்ச பின்னாடி அந்த வீட்டுக்குள்ள இருந்து நிச்சயமாக நமக்கெல்லாம் அந்த மனப்பக்கம் வருமானு தெரியல, அங்க இருக்கக்கூடிய ஒரு முதியவர் இடிந்த வீட்டுகளுக்கு மத்தியில் அந்த இஸ்ரேலுடைய துருப்புகள் தீவிரவாதிகளுக்கு முன்னாடி அதான் சொல்லி பாங்கு சொல்லி தொழக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. அவர்கள் முன்னாடி அந்த பாங்கோசை எழுப்பிக் கொண்டே அந்த இடத்துல நின்றுக்கிறாரு. ஸோ இந்த அளவு அவங்களுடைய மன உறுதி என்பது இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்க பார்க்க முடியுது. மறுபக்கம் இன்னைக்கு ரஃபாவுடைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கூடிய வேலையில அல் சிஃபா மருத்துவமனையில இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி பல உடல்களை பூமிக்குள்ள புதைத்து வைத்திருந்த அந்த வேலையில இன்னைக்கு மீண்டும் அந்த இடத்துல சில புதைக்கப்பட்ட புதைகுழிகள்ல 62 உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே பல்வேறு உடல் உறுப்புகள்லாம் திருடப்பட்டு பல்வேறு நபர்கள் அறுவை சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தப்படக்கூடிய சூழல்ல பல்வேறு உடல் உபாதிகளுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்த சூழலில் அவர்கள் உயிரோடு மனுக்குள்ள புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு வரக்கூடிய செய்தியா இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 62 உடல்கள் என்பது இன்னைக்கு சிவா மருத்துவமனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அடுத்து உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள் பலஸ்தீன தனி நாடாக தங்களது நாடாளுமன்றத்தில் அங்கீகரித்து சட்டங்களை ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில மீண்டும் ஒரு நாடு இதில் இணைஞ்சிருக்கு. பஹாமாஸ் என்று சொல்லக்கூடிய நாடு முறையாக பலஸ்தீனை நாங்கள் அங்கீகரிக்கும் சொல்லி இருக்குது. ஏன்னா இது சுதந்திரமாக செயல்பட்ட நாடு, காலனி ஆதிக்கத்துக்கு கீழே கொஞ்ச காலம் இருந்தாலும் பின்பு கிடைத்த சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு நீட்சியான பயணத்தில் ஒரு நல்ல முறையில் தனது நாடை கட்டமைச்சு வச்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தனக்கு கிடைத்த சுதந்திரத்தை போல பலஸ்தீனுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு பஹாமாஸ் என்று சொல்லக்கூடிய நாடு இந்த விஷயத்தை இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு அல் கசாம் பிரிகேட்டர் RGP என்று சொல்லக்கூடிய செல்கள் மூலம் இஸ்ரேலுடைய ஐடியா துருப்புக்களை இன்னைக்கு ரஃபாவுடைய எல்லையில மிக கடுமையான முறையில் தாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல பல நபர்களுக்கு காயம், சில நபர்கள் இறந்ததான செய்தியும் அண்மையாக வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து டிக்டாக்கை இன்னைக்கு அமெரிக்கா பேன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி பல செய்திகள் வந்த வண்ணம் இருந்த சூழல்ல இன்னைக்கு அந்த டிக்டாக் அமெரிக்காவுக்கு எதிராகவே வழக்கு தொடுத்திருக்கு. ஏன்னா நாங்கள் டிக்டாக்கில் பதிவிடக்கூடிய செய்திகள் எல்லாமே அதிகாரப்பூர்வமாக களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள். அப்படிப்பட்ட செய்திகளில் இஸ்ரேலுடைய செய்திகளும் வருது, பலஸ்தீனுடைய செய்தியும் வருது, காசாவுடைய செய்தியும் வருது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல காசாவை குறித்த பொய்யான செய்திகளை நாங்கள் பரப்புறோம் எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராகவே டிக்டாக் வழக்கு தொடுக்க தயாரான சூழல் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் டிக்டாக் வழியாகத்தான் அதிகமான காசாவுடைய பிரச்சனை வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. மேற்கு உலகம் முழுக்க டிக்டாக் அதிகமாக பயன்படுத்துறதுனால, குறிப்பாக சீனா போன்ற நாடுகள் எல்லாம் டிக்டாக் அதிகமாக பயன்படுத்துறதுனால இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த காட்சிகள் எல்லாமே அதிகமான முறையில் வைரலாக இந்த டிக்டாக் வழியாக போயிருக்கிறனால தான் இன்னைக்கு இது தடை செய்யப்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு அமெரிக்கா வந்திருக்கு. ஸோ அங்கே அமெரிக்கா இருக்கக்கூடிய செனட் உறுப்பினரே சொல்றாரு, இது ஹமாஸை குறித்த செய்தி அதிகமாக வெளியிடுறதுனால தான் நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் நோக்கி நகர்ந்திருக்கு. அடுத்து ரஷ்ய தலைவர் புட்டின் 5வது முறையாக பிரதமராக நேற்றைய தினம் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த முறையாக பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கு. ஸோ இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த மாளிகை இருக்கு பார்த்தீங்களா, அதுல 3 வாயில்கள் வழியாக புட்டின் அவர்கள் ரொம்ப இயல்பாக அவருடைய கேஷுவல் நட ஒன்று இருக்கும், அப்படி சாஞ்சு நடப்பார். அது மாதிரி ரொம்ப இயல்பான நிலையில் நடந்து போறாரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை பார்க்கக்கூடிய சமயத்தில் அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. அந்த மக்கள் எல்லாமே கிளாப் பண்ணி அவரை வந்து அந்த 3 வாயில் வழியாக வரவேற்கிறாங்க. அங்கே போய் நின்று இறுதியாக தனது பதவி ஏற்கக்கூடிய இந்த பதவி பிரமாணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வில் கலந்துகிறாரு. ஸோ இந்த நிகழ்வுக்கு முன்னாடி தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு மூத்த ஆசிரியர் ஒருத்தவங்க, வயசான ஆசிரியர், ஒரு பெண் ஆசிரியர், அந்த அம்மையார் வர்றாங்க. அந்த அம்மையார்கிட்ட அதாவது வாழ்த்துக்கள் வாங்கி மலர் கொத்துக்கள் அந்த அம்மையாருக்கு கொடுத்துட்டு போய் பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறாரு. இப்போ இதிலிருந்து நமக்கு எனக்கு கிடைக்குதுன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நம்ம நினைவு கூற வேண்டும். அவர்கள் கொடுத்த கல்வியின் வழியாக நாம் இவ்வளோ பெரிய தேடலில், இவ்வளோ பெரிய பயணத்தில், இவ்வளோ பெரிய ஒரு பதவியும் ஒரு புகழுக்கும் சென்றிருக்கிறோம். அப்போ நமது சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை மறக்கக்கூடாது, அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை புட்டின் அவர்கள் இந்த செயலின் வழியாக கொடுத்திருக்கிறாரு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கப்ல ஆயுதங்கள், தளவாடங்கள், குண்டுகள் என அனுப்புவதற்கு ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பலை தயாரான சூழலில் வச்சிருந்துச்சு. இந்த கப்பலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 பவுண்டு எடை உள்ள 1800 வெடிகுண்டுகளை உள்ள வச்சிருந்துச்சு. அதே மாதிரி 500 பவுண்டு கொண்ட எடையுள்ள 1700
வெடிகுண்டுகளை நிரப்பி வச்சிருந்துச்சு இந்த கப்பலில். ஸோ இந்த கப்பல் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய சமயத்தில் அமெரிக்காவில் கடுமையான மாணவர் போராட்டம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் வரக்கூடிய எலெக்ஷனில் நமக்கு தோல்வி ஏற்படும் என்ற பயத்தில் ஜோ பைடன் இந்த கப்பலை என்ன பண்ணிட்டார், உடனடியாக அங்கே செல்லக்கூடாது இஸ்ரேலுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த அளவு இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் போராட்டம் என்பது உலகளாவிய அளவில் பறந்து விரிந்து பலஸ்தீனுடைய விடுதலையை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும். ஈரானுடைய மற்றொரு வளர்ச்சிக்கான செய்தி வந்திருக்கு. ஈரான் இவ்வளவு பெரிய போர் சூழ்நிலையிலும் உலக நாடுகள் மத்தியில் தனது வணிக தொடர்பு அதிகரிச்சிருக்கு, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக உள்நாட்டில் பல்வேறு தொழிற்சாலைகளையும் பல்வேறு இன்னோவேஷன் புத்தாக்க விஷயங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. போரிலையும் கண்ணும் கருத்துமா செயல்பட்டு இருக்கு. ஸோ இந்த வேலையில் தான் இன்னைக்கு வெனிசுலா என்று சொல்லக்கூடிய நாட்டில் சைன் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய நீளமான மார்க்கெட் அமைஞ்சிருக்கும். இது போன்ற சைன் மார்க்கெட் அங்கே கொண்டு வந்திருக்கு. ஃபேமிலி மார்க்கெட் என்ற அந்த நேமில் இன்னைக்கு வெனிசுலாவில் தனது ஸ்டோர்களை ஓப்பன் பண்ணியிருக்குது. ஸோ இது ஈரானுடைய பங்குதாரரும் இருப்பாங்க, வெனிசுலாவுடைய பங்குதாரரும் இருப்பாங்க. 2 நபர்களும் சேர்ந்து கொண்டு அந்த இடத்துல அந்த செயின் மார்க்கெட்டுகளை உருவாக்கி வச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை வியாபாரத்தில் ஈரான் பல்வேறு நாடுகளில் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி நம்மளால் பார்க்க முடியுது. மற்றொரு பக்கம் ஹிஸ்புல்லா குறித்த ஒரு செய்தி. ஹிஸ்புல்லா இன்றைய தேதியில் 6 ட்ரோன்களை இன்னைக்கு இஸ்ரேல் மேல மிகப்பெரிய அளவில் ஏவி இருக்குது. இஸ்ரேலுடைய விமானமான F-15 என்று சொல்லக்கூடிய இந்த விமானத்தை அடிச்சு துவம்சமாக்கி இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தவண்ணம் இருக்கு. இந்த செய்தியில கலீலியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் மீட்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ராமிஸ் உத்தரவாதத்தை கடந்த வாரம் ஹிஸ்புல்லா கொடுத்துச்சு. அந்த அடிப்படையில் இந்த தாக்குதல் எல்லாமே இந்த கலீலியா இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி தான் இன்னைக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. காரணம் இந்த கலீலியா என்ற பகுதி லெபனானோடு சேர்ந்து இருந்த பகுதியாக முன்பு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கலீலியா பகுதியை நாங்கள் மீட்போம் என்ற ஒரு உத்தரவாதம், ஒரு முன்னெச்சரிக்கை செய்தியோடு இன்னைக்கு இந்த தாக்குதலை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஈரானுடைய புரட்சிகர ராணுவமாக இருக்கக்கூடிய IRGC ராணுவம் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. நாங்கள் பெரேடில் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாநாடுகளில் நாங்கள் ஒரு டெமாகவாக கருதக்கூடிய எந்த ஏவுகணையும் நாங்கள் ஃபீல்டுக்கு கொண்டு வர மாட்டோம். ஸோ நாங்கள் பயிற்சியில் ஈடுபடக்கூடிய அல்லது நாங்கள் இராணுவ நடவடிக்கைகளில் ஒரு தோராயமாக ஒரு ஒத்திகை நடத்தக்கூடிய அந்த வேலையில் பயன்படுத்தக்கூடிய எந்த ராக்கெட்டுகளும் விமானங்களும் எந்த விஷயங்களும் நாங்கள் போர்க்களத்தில் கொண்டு வரப்போவது கிடையாது. மாறாக அதைவிட வீரியமாக அதிநவீனமாக நீங்கள் எதிர்பாராத ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு ஈரானுடைய IRGC ராணுவம் சொல்லிட்டு இருக்கு. அப்போ அவர்கள் களத்தில் பயன்படுத்தக்கூடிய ராணுவங்கள் ஏவுகணைகள் மிகவும் வீரியமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த செய்தியின் வழியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இறுதியாக கத்தார் இன்னைக்கு ரஃபாவுடைய நடவடிக்கைகளை குறித்து மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை செஞ்சிருக்கு. சர்வதேச சமூகங்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாற வேண்டும். சர்வதேச நாடுகள் எல்லாமே ரஃபாவுடைய நடவடிக்கைகளை உள்வந்து செயல்படணும். இங்கே அமைதிக்கான செயல்பாடுகள் அல் கஸாம் பிரிகேட் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இப்படிப்பட்ட செயல்பாடு இஸ்ரேல் நடத்துவது மிகப்பெரிய போர்க்குற்றமாக ஒரு கிரிமினல் நடவடிக்கையாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கத்தார் சொல்லிக் கொண்டிருக்கு. மேலும் கூடுதலாக அல் கஸாம் பிரிகேட் இன்றைய காலையிலிருந்து வெளியிடக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பணைய கைதிகள் நீங்கள் சொன்ன அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம். குறிப்பாக நீங்கள் தாக்கி இறந்து போன சில நபர்களுடைய உடல்கள் கூட இங்கே தான் இருக்கு. ஸோ அதை கூட நீங்கள் எடுத்து செல்ல விரும்பலை. அந்த உடல்களையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். முறையாக நாங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 40 நாள் அல்லது 60 நாள் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கையை நோக்கி ஹமாஸ் மூவ் பண்ணிட்ட வேலையிலையும் அப்படியெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் உங்களை அழித்தே தீர்வோம் என்ற அடிப்படையில் இன்னைக்கு இன வெறியோடு இன அழிப்பு செய்ய வேண்டும் என்ற வெறியோடு இன்னைக்கு இஸ்ரேல் ரஃபாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் இதற்காக துவா செய்யும். வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய நம்மால் இதை தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் எதர்ச்சியான உண்மை. இன்னும் கூடுதலாக சர்வதேச அளவில் உலக அளவில் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கண்டன குரல்கள் எழுப்பி கொண்டிருந்தாலும் எதர்ச்சியாக இதன் மூலம் இந்த ரஃபாவில் நடக்கக்கூடிய இந்த இன அழிப்பை இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த அட்டுழியத்தை தடுத்து நிறுத்த முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. இது நம்மால் முடிந்த முயற்சி தான் தவிர வேறு இல்லை. அப்போ நிச்சயமாக ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், இறைவனிடமே பொறுப்பு சாற்றுவோம். இறைவன் நிச்சயமாக இதற்கான தக்க தண்டனையை கொடுப்பான். அதை தாண்டி சர்வதேச ஆட்சியாளர்கள் மனசு வச்சாங்கன்னா, குறிப்பாக முஸ்லீம் ஆட்சியாளர்கள் மனசு வச்சாங்கன்னா ஒரு நல்ல இராணுவ கூட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த இஸ்ரேல் என்ற இந்த அயோக்கிய துரோகிகளை அடித்து விரட்டி ஓட வைக்க முடியும் என்பதுதான் எதர்ச்சியான உண்மை. அந்த கல யதார்த்தத்தை இன்னைக்கு யாரும் செய்ய தயாராக இல்லை அப்படிங்கிறதான் இன்னைக்கு செய்தியாக காணப்படுது. அனைவருமே செய்திக்காக சேவ் ரஃபா என்ற வார்த்தையை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு அமைதியாக ஆட்சியில் இருக்கக்கூடியவன் வரைக்கும் கலைந்து போகக்கூடிய ஒரு செயலை தான் நம்மளால் பார்க்க முடியுது. நிச்சயமாக உள்ளல வருத்தம் அளிக்கிறது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.